ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை பற்றி சொல்லணும்னா இன்வெஸ்டிகேஷன் சும்மா தாறுமாற சூப்பராக இருக்கும், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது காட்டுறாங்க. அதாவது அந்த சாய் பொண்ணு இறந்தால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பைட்டோன் போய் சாயை மீட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட சீக்கிரமாக நீ இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த டிரைவர் வந்திருக்கான். அவன் வந்ததுக்கான ரீசனே பைட்டோனை தேடிதான். இந்த சாய் பொண்ணுகிட்ட பைட்டோனோட போட்டோ கட்டி கேட்கும் போது அவன் எனக்கு இவர் யாருன்னே தெரியாது, நீங்க முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றான். ஆனா இவன் அந்த பொண்ணை வீட்டுல இவன் கிட்ட இருக்க அந்த வாளை வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ணி கேட்டிருக்கான். அப்பயும் அந்த பொண்ணு சொல்ல. அப்ப அந்த பெட் கட்டனை வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை சுத்தி அவன் நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு அவர் போலீஸ்காரர் கண்டிப்பா ஒன்று சும்மா விட மாட்டான்னு சொல்ல, இவன் வேற கழுத்தை நெரிச்சிட்டு இருந்திருப்பானா, அதுல அந்த பொண்ணு இறந்துருப்பா. ஸோ அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் பாக்குறான். அந்த பொண்ணு சொன்னது யோசிச்சு பாக்குறான். அவ போலீஸ்ன்னு சொன்னால, அதனால இவன் ஏதோ பிளான் போட்டு அங்கிருந்து போலீஸ்னு இவன் என்னமோ கொலையை பார்த்தவனாட்ட இன்ஃபார்மரா மாறி இருப்பான். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அந்த டிரைவர் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. ஸோ சாயே எல்லா போலீஸும் சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிரைவர் என்னென்னமோ வித்த காட்டி அங்கிருந்து போலீஸுக்கு தெரியாம தப்பிச்சு போயிருக்கான். அப்ப சாய்க்கு ஒரு கேள்வி வருது, பைட்டோனையா பக்கத்து செல்லுங்க மாத்தினீங்கன்ட்டு அந்த போலீஸ்காரர் சின்ன கேட்கறாரு. அதாவது பைட்டோனுக்கு ஹெல்ப் பண்ணால அவனை கேட்கும் போது அவன் இந்த டிரைவரை ஃபேஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதனாலதான் மாத்தினேன்னு சொல்லிட்டு அவன் மற்றபடி நடந்ததையும் சொல்லிடுறான். இவன் தான் கிரெடிட் கார்டு பே பண்ணக்க அவன் ஃபோன் எடுத்து கொடுத்தான்ல, அவர் என் கண் பார்வையில தான் பண்ணாருன்னு இவர் சொல்ல, சாய் இவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. சாய் ஒன்றும் பேசாம அப்படியே கோவத்துல கை நீட்ட அந்த போலீஸ்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. பேஜை கழட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்து பைட்டோனோட ஃபோன் இப்போ போலீஸ் கிட்ட தானே இருக்கு. அந்த ஃபோனை செக் பண்ணும்போது அவன் 4/27 கிரெடிட் கார்டு பில் கட்டியிருக்கான். பட் அங்கே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அதே சமயத்தில் இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கான். அது ஸ்மார்ட் பவருங்கிற ஆப். அதாவது நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்சஸை நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம எங்கே இருந்தாலும் அதை ஃபோன்லேயே ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பைட்டோன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் பண்ணணும், அதுவும் அது யாரோட வீட்டுக்கு அவன் பண்ணாங்கிற மாதிரி இவங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜியான்டிங் அவனோட அசம்ஷன்லாம் சொல்கிறான். என்னன்னா, இந்த பைட்டோன் அந்த பவர் சிஸ்டமை ஆன் பண்ணியிருக்கான். அதோட அவ்வளோ அடி வாங்கியும் அந்த டிரைவர் எஸ்கேப் ஆகிறத சொல்லாமல் இருந்திருக்கான். அப்போனா ஒரு வேளை பைட்டோன் அந்த டிரைவருக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பானோ, அப்படின்னா அந்த டிரைவர் தான் இப்போ ஆபத்தில் இருக்கான்னு இவன் சொல்கிறான். ஸோ இவங்க அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பைட்டோன் ஆன் பண்ணது அவன் வீட்டு அப்ளையன்ஸை இல்லை வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்னு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்பும் போது தான் நிறைய கால்குலேஷன் போடுறாங்க. அதில் அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா, ஒருவேளை இந்த டிரைவர் பைட்டோனை தேடி போயிருக்கலாம். அங்கே சாய் அவனை பற்றி சொல்லாமல் இருக்கனால அவன் அட்டாக் பண்ணி தெரியாமல் அந்த பொண்ணு இறந்துருக்கலான்னு இவங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ எதுக்கு அவன் இன்ஃபார்மராக மாறினான்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதுக்கு சாய் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த பொண்ணு வாய் தவறிக்கினே சொல்லியிருக்கலாம் அவர் போலீஸுங்கும் போது. ஏன்னா இங்கே இவன் போலீஸுங்கிறனால தான் அங்கே இருக்க ட்ரேஸ் எல்லாம் இவன் தேடி பார்க்கும்போது பைட்டோனோட ஃபோட்டோ டக்குன்னு வந்திருக்கும். ஸோ அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக தெரியும் பைட்டோன் இங்கே தான் வந்துட்டு போயிருப்பான்னு. அப்போ அங்கே இருக்க ட்ரேஸை வச்சு போலீஸ் ஏதாவது தடையும் கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியாக பைட்டோனை போலீஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிரைவர் வேற பைட்டோனை தானே தேடிட்டு இருந்தான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் இப்படி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த டிரைவருக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக அவன் தப்பிச்சு போயிடலான்ட்டு. அதுக்கு சாய், பரவாயில்லையே அவன் திறமைசாலி தானே சைனீஸில் சொல்ல. இந்த ஜூனியர் கேட்குறான், அவனுக்கு தாய் தானே தெரியும், இப்போ என்ன சொன்னீங்கன்ட்டு. அப்போ ஜின்லிங் ஜூனியரை பார்த்து, அதுவா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அந்த ஜூனியரை நம்பிட்டான். பாவம் அந்த சின்ன பையன் சிரிச்சுட்டே போகிறான். அதுக்கப்புறம் இவங்க காரில் கிளம்பும் போது சாய் ஜூனியரை பின்னாடி உட்கார சொல்லிட்டு ஜியான்டிங்க முன்னாடி உட்கார சொல்றாரு. அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது சாய் சொல்றாரு, அந்த டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனில் வித்தியாசமாக சுற்றிட்டு இருந்தது காரணம் அவன் போலீஸ் ஸ்டேஷனே அனலைஸ் பண்ணியிருக்கான். அவன் எப்படி தப்பிக்கலான்னு அவன் யோசிச்சிருப்பானோன்ட்டு இவர் சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு ரூட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சு அவன் பின்னாடி தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு ஜியான்டிங்கும், ஆமாம், அதுக்கப்புறம் அவன் அமைதியாக மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணி பைட்டோன் மேலே சந்தேகம் வர ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் பைட்டோனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் அவன் அங்கே வெயிட் பண்ணியிருக்கான்னு ஜியான்டிங் சொல்ல சாய் டென்ஷன் ஆயிடுறாரு, என்ன நாங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணமான்ட்டு. அப்போ ஜின்லிங் ஜியான்டிங் கிட்ட உண்மையெல்லாம் இப்படி ஓப்பனாக சொல்லாதன்ட்டு சாய்க்கே புரியாத மாதிரி சைனீஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சாய் ஒத்துக்கிறாரு, ஆமாம் எங்கள் மிஸ்டேக் தான்ட்டு. ஆனால் எனக்குள்ள என்னமோ சொல்லிட்டே இருந்துச்சு, ஒருவேளை அவன் தான் கில்லராக இருப்பானோன்ட்டு, அதனால தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன்ட்டு இங்கே சாய் சொல்லிட்டு இருக்க. ஜூனியருக்கு ஒரு கால் வருது. அந்த ஃபோன் பேசிட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்குன்னு ஜூனியர் சொல்கிறான். என்னன்னா, அந்த ஆஃபீஸர் சின் செல்லுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பைட்டோனை ரெஸ்ட் ரூம் போக அலோவ் பண்ணியிருப்பான்ல, அந்த விஷயத்த சொல்ல சாய் டென்ஷன் ஆயிடுறாரு.
அப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தோணுது, ஒருவேளை அந்த டிரைவருக்கு இருக்க ஸ்கில்லை வச்சு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒரு பைட்டோன்னு அந்த டிரைவரை பார்த்துருப்பாங்களா, அங்கே தான் நடந்திருக்குமாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இப்போ பைட்டோனோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து வெளியே ஒரு கார் செட்டப்பாட்ட இருக்கு, லைட்டிங்ஸ்லாம் மாட்டி. அது பக்கத்தில் போய் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜியான்டிங் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்கிறான். சாய் கேட்குறாரு, அட இங்கே யாருமே இல்லையா, அப்புறம் எதுக்கு நிற்க சொல்கிறேன்ட்டு. அப்போ தான் ஜியான்டிங் சொல்கிறான், நான் அந்த பைட்டோனோட ட்ராப்பை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்க பூச்சிங்கள்லாம் அசேசியன் கேட்டர்பில்லர்ஸ். இது மட்டும் இதோட விஷத்தோட கடிச்சா உடம்பு ஃபுல்லாக இன்ஜுரி ஆகி கண்ணு பல்லுன்னு எல்லாத்துலேருந்தும் ரத்தம் வந்துடும் சொல்ல மற்றவங்களாம் சாக்கா பார்க்குறாங்க. இத்தனைக்கும் அந்த ரத்தம் நிற்கவே நிற்காதாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூச்சிங்களை ரிமூவ் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜியான்டிங்கும் சாயும் உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற மிஷினாட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்க. அது பைட்டோனோட ஒய்ஃப் ஃபோட்டோ. என்னன்னு பார்த்தா அந்த சாய் பொண்ணும் பைட்டோனோட ஒய்ஃபும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது எப்படி நான் மறந்தேன்னு சாய் யோசிக்க ஜியான்டிங்கும் பார்க்குறான், ஆமா இவங்க அந்த பொண்ணாடவே இருக்காங்கல்லன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கார் இருக்க நிலைமையை பார்த்தா அந்த டிரைவர் இங்கே ஆல்ரெடி வந்துட்டு போயிருப்பான் போல. பட் இந்த ட்ராப்பில் அவன் சிக்கலையா, அப்போலாம் இந்த ட்ராப்பே வேஸ்ட்டு தானே சாய் கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு ஜியான்டிங் இன்னொரு விஷயம் சொல்கிறான். என்னன்னா இந்த பூச்சி ஃபர்ஸ்ட் டைம் கடிக்கும் போது அதோட பாதிப்பு கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும், ஆனால் இதுக்கு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும்னு சொல்ல. ஆனால் இந்த டிரைவர் தான் எங்கே இருக்கானே தெரியல. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் தேடி பார்க்கலான்ட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஜியான்டிங் என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு சைனீஸில் சொல்ல ஜூனியர் கடுப்பாயிடுறான் இவங்க சைனீஸில் பேசுகிறத பார்த்து. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனியர் போய் ஃபுட் வாங்கிட்டு வரான் 4 பேருக்கும். அவங்க 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜியான்டிங் வந்து அவங்ககிட்ட இருக்க சைடிஸை ஜின்லிங்க்கு கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஜூனியரை பார்த்தீங்கன்னா அவனோட சைடிஸை சாய்க்கு கொடுக்குறான். ஆனால் சாய் வந்து அதை கவனிக்கல. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த பைட்டோன் ரெஸ்ட் ரூம் போனப்ப ஒருவேளை அந்த டிரைவரை பார்த்துருப்பானாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சாய் வந்து இவர்கிட்ட இருக்க சைடிஸை ஜியான்டிங்க்கு எடுத்து வைக்க ஜூனியர் ஒரு மாதிரி ஓரக்கண்ணால் பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்கான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க அங்கே நடந்த சீனை காட்டுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட எண்டில் அந்த பைட்டோன் மேலே பார்க்கும்போது இந்த டிரைவர் தலைகளாக தொங்கிட்டு இருந்திருப்பான்ல, அவன் இப்போ என்ன சொல்லியிருப்பானா, அந்த முக்கியமான பொருளை நீ தர வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அப்போ ஜியான்டிங்க்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அந்த டிரைவர் பைட்டோனை தேடிட்டு இருந்தானா, பைட்டோனை பார்த்ததுக்கப்புறம் தப்பிச்சு போயிருக்கானா, ஏதாவது ஒரு பொருளுக்காக தான் இருக்கும். அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை பைட்டோன் ஆல்ரெடி சொல்லியிருப்பானா இருக்கும். அதை தேடி தான் அவன் பைட்டோனோட காருக்கு போயிருக்கான். இதில் எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்ட்டு ஜியான்டிங் அடுத்தடுத்து அவன் கரெக்டாக அவன் அசம்ஷனில் சொல்கிறான். இந்த பைட்டோன் வந்து சும்மா அந்த பொருளுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கட்டும்ட்டு அந்த காரில் ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஆக்சுவலாக அந்த பூச்சி முட்டை பொறிச்சு வளர்றதுக்கு 10 நாள் ஆகும். கிட்டத்தட்ட 24 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ பைட்டோன் சாதாரணமாக அந்த ட்ராப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிரைவரை பார்த்ததுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பானோன்ட்டு இவன் சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. என்னன்னா சாய் ஜூனியரும் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 2 பேரும் மீட் பண்ண வச்சாங்கல்ல, அப்போ தான் இவன் டிரைவரை பார்த்துருக்கான். ஸோ இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட இவன் தான் சாயை கொலை பண்ணியிருப்பான்ட்டு. அதனால் போலீஸ்கிட்ட ஃபோனை வாங்கி இவன் தான் அந்த காருக்குள்ளே ஒரு மிஷினாட்டு வச்சுருந்தால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணது, அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூச்சிங்க வந்து முட்டை பொறிச்சு அது பூச்சியாக மாறிட்டு இருந்திருக்கு. அதோட போலீஸ்கிட்ட கிட்ட அந்த டிரைவரோட பக்கத்து செல்லையும் போயிருப்பான். அப்போ ஜின்லிங் கேட்குறான், அது எப்படி 10 நாள் வந்து அது முட்டை பொறிச்சு வளர்றதுக்கு ஆகும்னு சொன்னேன், இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூலமாக அது ஈஸியாக வந்துருமான்னு கேட்க ஜியான்டிங் சொல்கிறான், அதுக்கெல்லாம் ஒரு விதமான கால அவகாசமும் டெம்பரேச்சரும் தேவைதான். ஆனால் அப்போ பைட்டோனுக்கு வேறு எந்த வழியும் வந்திருக்காது. ஸோ அவன் வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். அப்படியே அவன் பேசும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான் அந்த மாதிரி ஜியான்டிங் சொல்கிறான். அதுக்கு சாய் கேட்குறாரு, அப்போ போலீஸ் தான் அவனை தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்றியான்ட்டு. ஜியான்டிங் வந்து நான் அந்த மாதிரி மீனிங்லலாம் சொல்லன்ட்டு சொல்ல ஜூனியர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் சீனை கன்டினியூ பண்ணுறாங்க. அவன் அந்த வாழை வச்செல்லாம் அட்டாக் பண்ணும்போது பைட்டோன் வந்து அப்படியே டைம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அந்த முட்டை வந்து அங்கே பொறிக்கணும்ல. ஸோ அவன் ரொம்ப நேரம் அந்த அட்டாக்கை தாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மயக்கம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிரைவரும் அங்கேருந்து தப்பிச்சு போக பைட்டோன் கண்ணை முழிக்கிறான். அவன் மயக்கம்லாம் போடல, இதுவே அவன் வச்ச ட்ராப்பு தானே, அதனால் அவன் அப்படியே சிரிக்கிறான். அப்போ ஜூனியருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா பைட்டோனோட காருக்கு இவங்க போனாங்கல்ல, அந்த இடத்துல அந்த டிரைவரோட பிளட் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கிடைச்சிருக்க மாதிரி இவங்களுக்கு தகவல் வருது. ஸோ அந்த சாம்பிள் பார்க்கும்போது அது டிரைவரோட தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ சாய் ஜூனியர் கிட்ட சொல்றாரு, பைட்டோன் அவன் ஒய்ஃப் மேலே வச்சிருந்த லவ்வுக்காக அவன் ஒய்ஃப் மாதிரியே இருக்க பொண்ணை யார் கொன்னாங்களோ அவனை பழி வாங்குறதுக்கு தான் இத்தனையும் பண்ணியிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போதும் ஜூனியர் தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வரான். ஆனால் சாய் அவனை பின்னாடி உட்கார சொல்லிட்டு ஜியான்டிங்க முன்னாடி உட்கார சொல்றாரு. அப்புறம் சாய் பைட்டோனை போய் மீட் பண்ணி உனக்கு ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு பெயில் வேணும்னா நீ அவர்கிட்ட பேசிக்கோன்னு சொல்ல பைட்டோன் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இப்பயாச்சும் நான் கொலை பண்ணலன்னு நீ நம்புறியான்னு சொல்லிட்டு அந்த லாயர் கூட போறான்.
அடுத்த சீனில் அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இந்த பைட்டோன் ஏதோ டாக்டர் வேஷம்லாம் அங்கே போட்டு வந்து அந்த டிரைவர் மேலே ஊசி குத்த வர அப்போ மற்ற பெட்டில் இருக்கவங்களாம் எந்திரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிறதெல்லாம் போலீஸு. இது வந்து பைட்டோனுக்கு வச்ச ட்ராப்பு. நீ வந்து இவனை அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ண பார்த்த கேஸில் நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல பைட்டோன் சொல்கிறான் இவன் சாயை கொலை பண்ணியிருக்கான், நீங்களே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்ட்டு. அப்போ அந்த டிரைவர் பைட்டோனை பார்த்து நான் அந்த பொண்ணை வேணும்னே கொல்ல ஆக்சிடென்டலாக தான் கொண்டுட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்ல பைட்டோன் விடுற மாதிரி இல்லை, நல்லா கத்திட்டு போகிறான். அப்போ தான் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. என்னன்னா இந்த பைட்டோனை வெளியே விட்டதுக்கப்புறம் அவன் இந்த டிரைவர் எங்கே இருப்பாங்க மாதிரிலாம் தேடி இருக்கான். ஸோ அவன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் இங்கே வர ஏதாவது பிளான் போட்டுட்டு இருப்பான்ல, அந்த சமயத்தில் போலீஸ் இங்கே வந்துட்டாங்க. அப்போ சாய் அந்த டிரைவர் கிட்ட பைட்டோன் உன்னை தேடி தான் இங்கே வந்துட்டு இருக்கான், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்க அந்த டிரைவரும் ஓகேங்கிறான். ஏன்னா பைட்டோன் இங்கே வந்தால் இவனை கொண்டுருவான்ல. அப்போ டிரைவர் வந்து அவனோட பெல்ட்டில் தான் அந்த ஸ்வார்டு இருக்குன்னு சொல்ல அது சாய் எடுக்கிறாரு. அந்த வாளை அவன் கிட்ட கொண்டு போய் இதை வச்சு நீ ஒரு அப்பாவி பொண்ணை தாக்கியிருக்கன்ட்டு அவர் கோவமாக பேச இவன் சொல்கிறான் அன்னைக்கு வந்து ஒரு சைனீஸ் மேன் என் காரில் வந்தான்ல, அதாவது ஜியான்டிங் தான் சொல்கிறான், அவனை நான் மீட் பண்ணுன்னு சொல்ல ஜியான்டிங்கும் வரான். அப்போ அந்த டிரைவர் ஜியான்டிங் கிட்ட நீ ரொம்ப கைண்டானவன்னு சொல்லிட்டு இவனோட பெண்டன்ட் அதாவது ஜியான்டிங் பிடிச்சிருந்துச்சுல அதை அவன்கிட்ட கொடுக்குறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜியான்டிங் நியாயமாக அவன்கிட்ட காசு கொடுத்தான்ல, அப்பயும் அவன் ஒரு மாதிரி எமோஷனலாக தான் பார்த்துருப்பான். அப்போ ஜியான்டிங் யோசிக்க இவன் சொல்கிறான் என்னை நம்ப அந்த பொண்ணை நான் வேணும்னே கொலை பண்ணல, என்னோட கண்ட்ரோல் மீறி தான் பண்ணிட்டேன், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் ஜியானோட காதில் என்னமோ சொல்கிறான். அதை கேட்டு ஜியானே ஷாக் ஆகுறான். சாயும் ஜூனியரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சீக்கிரட் இவனுக்கு 2 பேர் பேசிக்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு இப்போ காட்டுறாங்க. ஜியான்டிங் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பெசிமன் எடுத்துகிட்டு வந்து ஜின்லிங் கிட்ட காட்டுறான். என்னன்னா இந்த பட்டர்ஃப்ளை ரொம்பவே ஸ்பெஷல், இதோட ஒரு பக்கம் ஆண் இன்னொரு பக்கம் பெண், மொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் பட்டர்ஃப்ளை, இந்தியாவோட நேஷனல் இன்செக்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்ல ஜின்லிங்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதை பார்க்கறக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப அழியக்கூடிய நிலைமையில இருந்திருக்கு, இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. என்னன்னா இந்த பைட்டோன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதோ இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி தான் அவன் வேலை போயிருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஸ்மக்லிங் பண்ணுவாங்கல்ல, அந்த விதத்தில் இவன் இன்செக்ட் ஸ்மக்லிங் பண்ணியிருக்கான், அதாவது பூச்சிங்களெல்லாம் இல்லீகலாக கடத்துறது. ஸோ அவன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்தியாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாயை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் பண்ண தப்பே இந்தியாவோட நேஷனல் ட்ரெஷராட்ட இருக்க இந்த ஸ்பெசிமனை திருடிட்டு வந்தது தான். ஸோ அந்த ஸ்பெசிமனை தேடி தான் அந்த டிரைவரும் பைட்டோனை தேடிட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் சாயை மீட் பண்ணும் போது தான் அவன் ரொம்ப கோவத்தில் சாயை கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பைட்டோனோட காருக்கு போன சீனை காட்டுறாங்க. அவன் அங்கே போய் அந்த பொருளை வந்து தேடிட்டு இருந்திருக்கான். அவன் வந்து அந்த பொருளை தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த பூச்சிங்கெல்லாம் அவனை கடிக்குது, ஆனால் அதை கண்டுக்கல. அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அவன் வாயு கண்ணில் இருந்தெல்லாம் ரத்தம் வருது, ஆனால் இவன் அதையும் பொருட்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடுறான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அந்த ஸ்பெசிமனுக்காக இந்த டிரைவர் வரும்போது நடந்த கதையில தான் இந்த சாய் பொண்ணு இறந்துருக்கா. இப்போ ஜியான்டிங் ஜின்லிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த ஸ்பெசிமனை அதுக்கு உரிமையான இடத்துக்கு நான் அனுப்பி வைக்க போறேன்ட்டு. என்ன இருந்தாலும் ஜியான்டிங்க்கு இருக்கும்ல, அவன் ஆல்ரெடி போன சீசன்லேயே நிறைய மர்டர் கேஸில் தான் இன்வால்வ் ஆயிருப்பான், அதனால இவன் கொஞ்சம் சோகமாக இருக்க. ஜின்லிங் சொல்கிறான் நீ இந்த மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆனாலும் கடைசியில் இதை அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேல, நீ போலீஸ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சாய் ஜின்லிங்க்கு ஃபோன் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பாடி அனுப்புனல, அதே இடத்துல இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு, ஸோ அதை நான் லேபுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஜின்லிங்கும் ஓகே சொல்கிறான். இப்போ சாய் அந்த இடத்துக்கு போய் டார்ச் எடுத்து பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா முடிஞ்சு. இனி அடுத்து வர நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்டோரியில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதை சூப்பராக மூவ் ஆகும். என் செகண்ட் சேனலில் உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் அப்படியே கன்டினியூ பண்ண போகிறேன். அதோட நிறைய சூப்பரான ட்ராமாஸ் மூவிஸ்லாம் அந்த சேனல்லேயும் போடலான் இருக்கேன். நீங்கள் இன்னும் என்னோட செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.